ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஐபிஎல்லோட 8th கேமில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன் டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன்லேயும் வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். காரணம் வந்து டே கேம்ஸில் வந்து எப்போதுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணதில்லை. அது என்ன டே கேமுக்கும் நைட் கேமுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டே கேம் வந்து நைட் கேம் மாதிரி வந்து டியூ ஃபேக்டர் இருக்காது. அண்டர் லைட்ஸில் வந்து பால் கொஞ்சம் ஈஸியாக வரும் பேட்டுக்கு. ஸோ ஹை ஸ்கோரிங் ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் டே கேமில் வந்து பார்த்திங்கன்னா டே கேம்லேயும் 200லாம் அடித்த விஷயங்கள்லாம் இருக்குது. பட் டெல்லி பிச் வந்து பார்த்திங்கன்னா டே கேமில் எப்போதுமே கொஞ்சம் ஸ்லோவராக தான் இருக்கும். பிளாக் சாயில் பிச் தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும். நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தாவே தெரியும், நிறைய ஸ்லோவர் பால்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. மும்பை பேட்ஸ்மேனால் டைம் பண்ண முடியல. ஸோ ஸ்லோ விக்கெட்டில் எப்போதுமே மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் நான் அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷனே பண்ணேன். லாஸ்ட் ஒரு 5 சீசன்ஸாக வந்து மும்பை இந்தியன்ஸ் கப்பு ஜெயிக்கல. மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து என்ன தவறாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் இல்லாததுனால தான் மும்பைக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் அப்படின்னே சொல்லலாம். பண்டியாவும் சரி, ஸ்கையும் சரி, கொடுத்த ரோலை வந்து சரியாக பண்ணுறது கிடையாது. அவங்களோட பவுலிங் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்டியா எந்த அளவுக்கு தப்பு பண்ணாரோ அதை விட செகண்ட் மேட்ச்சில் வந்து ஸ்கை ரொம்பவே தப்பு பண்ணார். நம்ம அந்த பவுலிங் ரொட்டேஷனுக்கு முன்னாடி இன்னொரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிளேயிங் 11 தப்பாக எடுத்து விளையாண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ட்ரெண்ட் போல்ட் வந்து இந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் வந்து கட்டர்ஸ்லாம் நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர். அவரையே மாற்றி வந்து பாஷை கொண்டு வந்தாங்கன்னு தெரில. மேபி பண்டியா இல்லாததுனால ஒரு பேட்டிங் வேணும்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க மாயங்க் ராவத்துங்கிற ஒரு பிளேயரை கூட எடுத்திருக்கலாம். இன்றைக்கி இம்பாக்ட் பிளேயர் ரூலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீமும் ஒரு 7-8 பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்க போகும்போது ஏன் வந்து 5 பவுலரையுமே வந்து பிளேயிங் 11ல் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு வந்து மும்பை இந்தியன்ஸ் எனக்கு தெரில. ஆல்சோ இந்த மேட்ச்லேயும் ஸ்னாட்னரை வந்து பார்த்திங்கன்னா 3 ஓவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நவ் கம்மிங் பேக் டு த கேம் வந்து பார்த்திங்கன்னா 162ங்கிறது வந்து டெஃபினட்டாக பிலோ பார் ஸ்கோர் தான். ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆடி இருந்தால் ஒரு புஷ் பண்ணி ஒரு 180 190 அடிச்சிருக்க முடியும். பட் அதை வந்து மும்பை இந்தியன்ஸ் தவற விட்டாங்க. பட் இந்த 162 கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஓவர்லேயே 2 விக்கெட் போய் மும்பை கிட்ட தான் வந்து கேம் இருந்தது. கிட்டத்தட்ட 10 ஓவர்ஸ் வரைக்குமே ரொம்ப டஃப்பாக தான் போச்சு. கொஞ்சம் டெல்லி வந்து பேக் ஃபுட்டில் தான் இருந்தாங்க. பட் அந்த 11th ஓவரில் வந்து கார்பின் பாஷு கொடுத்த ஓவர் தான் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த ஓவர் வந்து பாஷுக்கு ஏன் கொடுத்தாருன்னு தெரில. மேபி மில்லர் வந்ததுனால வந்து அவங்க வந்து ஸ்பின்னர் போடக்கூடாதுன்னாங்கன்னா இந்த மாதிரி டாக்டிக்கலி தப்பு ஏன் பண்ணுறாங்கங்கிறது தெரில. அந்த ஓவர்லேயே 20 ரன் போச்சு. அதை விட இன்னொரு பிளண்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ரன் ஓவர் போயிருக்க போகும்போது 160 சேஸுக்கு வந்து ஒரு ரூக்கி பவுலரை எகைன் கொண்டு வந்திருக்கக்கூடாது. மார்க்கண்டேவே நெக்ஸ்ட் ஓவரே கொண்டு வராங்க. மார்க்கண்டே இந்த ரூக்கி பவுலருங்கிறவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்கமிங் பவுலர்ஸை தான் நம்ம ரூக்கி பவுலர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்படி இருக்க போகும்போது அந்த மார்க்கண்டே ஓவர்லேயே வந்து பும்ராவை கொண்டு வந்திருந்தா ஒருவேளை அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகிருக்கும். பட் எகைன் வந்து ப்ரெஷரை லீவ் பண்ணுற மாதிரி மார்க்கண்டே ஓவர்லேயும் வந்து ஒரு 15 ரன் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே மும்ராவை கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளார கேமே முடிஞ்சிருச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து என்னதான் ஃபயர் பவர்ஸ் வச்சுருந்தாலும் அவங்களோட பிளேயிங் 11லையும் கேப்டன்ஷிப்லையும் தொடர்ந்து வந்து பிளண்டர் பண்ணுறாங்க. அதனால தான் மும்பை இந்தியன்ஸ்னால லாஸ்ட் 5 சீசன் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த சீசன் ஒரு நல்ல டீம் வச்சுருக்காங்க. பட் இதே மாதிரி தவறுகள்லாம் பண்ணாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11ல் கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை அவர் விளையாடலைன்னா கூட பாஷை எடுக்கக்கூடாது. அவங்க அதுக்கு பதிலாக அல்லா கஃபன்சரையே எடுத்துகிட்டு போயிடலாம். அவர் வந்து 1 or 2 ஓவர்ஸ் பவர் பிளேலையும் போடக்கூடிய ஒரு பவுலர். ஸ்லோ விக்கெட்டில் நல்ல எஃபெக்டிவாகவும் இருப்பார். ஸோ இந்த மாதிரி டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் பண்ணாமல் ஒழுங்காக கேப்டன்ஷிப் பேசிக் கேப்டன்ஷிப் பண்ணவே வந்து மும்பை இந்தியன்ஸ் கப்பு ஜெயிக்கலாம். பட் தொடர்ந்து இதே மாதிரி தவறு பண்ணாங்கன்னா இந்த சீசனும் அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.